ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது +2 அரியர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். dge.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹால் டிக்கெட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு ஹையர் செகண்ட் இயருக்கான சப்ளிமெண்ட்ரி ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அல்லது பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இயரை தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் இயர் என்ன, அதுக்கப்புறம் ஐஃபோன் போட்டு உங்கள் மந்த் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் டே என்ன, இந்த பண்ணி தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்லேயே கொடுத்துட்டு கீழே ஒரு மேத்தமெட்டிக்கல் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். 23+6னா அதுக்கு என்ன ஆன்சரோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்கள் நேம் வந்து ஷோ ஆகும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோ என்ன, ரோல் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக ஒரு சில ஸ்கூலில் தான் எக்ஸாம் சென்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். அதேமாரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில் ஆனீங்க, அரியர் வச்சுருக்கீங்களோ, என்றைக்கு எக்ஸாம் தேதின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அன்றைக்கி போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதேமாரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபோனோ எலக்ட்ரானிக் ஐட்டமோ எதையுமே வந்து பார்த்தா அலோவ் பண்ண மாட்டேன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வர்கள் விடைத்தாள எக்காரணம் கொண்டும் ஸ்கெட்சு பேனாவோ அல்லது வண்ண பென்சிலாலோ பயன்படுத்தக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஒன்லி நீங்கள் அந்த பிளாக் பெயின், ப்ளூ பெயினை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்த பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட எங்கே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கான அந்த எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, பாஸ் ஆஃப் இல்லாததை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ண பாருங்கள். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ண பாருங்கள்.